ஆதிசிவன் ஏன் இந்த கொலுசு கொடுத்திருக்காரு? இது என் பாட்டியோட கொலுசாச்சே. இது நாக மாளிகையில எல்லாம் இருந்துச்சு. இது ஏன் எனக்கு இங்க கிடைச்சது? அக்கா அக்கா இத வாங்கிக்கோங்க. இன்னைக்கு ரிஷபுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன். முதல்ல அவர் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு, அதே மாதிரி நான் அவருக்கு திருப்பி செய்ய போறேன். இந்த நாள் எங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு நாளா இருக்கணும். ஹலோ, சொல்லுங்கக்கா. சாரதா, சீக்கிரமா வா சாரதா. இந்த பசங்க என்ன துரத்திட்டு வராங்க. நீ சீக்கிரம் வா, எனக்கு உதவி பண்ணு. அவங்க சமீராவை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன ஆச்சுக்கா? நீங்க எங்க இருக்கீங்க? சமீராவுக்கு என்ன ஆச்சு? ஆமா சாரதா, அவங்க சமீராவை தூக்கிட்டு போயிட்டாங்க. நீ இப்போ உடனே வரணும் சாரதா, எனக்கு உதவி பண்ணு. சீக்கிரமா வா சாரதா. என்ன விடுங்க, என்ன விடுங்க. என்கிட்ட இப்போ எந்த சக்தியும் இல்லையே. என்னால இப்போ இந்த வடிவத்தை மாத்தவும் முடியாது. ஆனா ஏதாவது செஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். அதை இந்த வடிவத்துல தான் செஞ்சாகணும். இல்ல வேண்டாம், என்ன விட்டுருங்க. வேண்டாம், என்ன விட்டுருங்க. வேண்டாம் ப்ளீஸ். நீ தானே என் அண்ணனை எனக்கு எதிராக திருப்பின, என்ன ஜெயிலுக்கு அனுப்பி வச்ச. அப்படிலாம் எதுவும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். வேண்டாம், என்ன விட்டுருங்க ப்ளீஸ். சொல்லுங்க பசங்களா, இந்த ஹாட் சிக்கன் என்ன பண்ணலாம் சொல்லுங்க. சமீராவை என்ன பண்ணும்போது இவ கூடயும் பண்ணலாமா? பாடி கத்தாத. விட்டுருங்க ப்ளீஸ், விட்டுருங்க. விட்டுருங்க சமீரா. சமீரா, ஐயோ சமீரா. சமீரா, 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 சமீரா. சமீரா, சமீரா, உனக்கு எதுவும் ஆகாது. நான் உனக்கு ஒண்ணு ஆக விட மாட்டேன். அக்கா என்ன விட்டுருங்க. நீங்க ஹீனாவை காப்பாத்துங்க. சமீரா, உன் நிலைமைக்கு யாரு காரணம்? உன்னை யார் இப்படி பண்ணா? மிதியாரு. ஏய், அவங்கள விடுங்கடா. சாரதா, சாரதா என்னை காப்பாத்து. சாரதா. அண்ணி, நீங்க எங்க தடுக்க போறீங்களா? அவ்வளவு துணிச்சல் இருக்கா? காட்டுங்க பாப்போம்.
ரிஜெக்ஷன்னா என்ன தெரியுமா? ஏய். என்ன ரிஜெக்ட் பண்ணல, இப்போ நான் உன்னை ரிஜெக்ட் பண்ற பாரு. ஆடாத டைட்டா புடிங்கல. சாரதா, சிவபெருமானே. சாரதா, மகாதேவா, இன்னைக்கு எனக்கு உங்க உதவி தேவை. எனக்கு உங்களோட அருள் தேவை. தயவு செஞ்சு உதவி செய்யுங்க. கபாலீஸ்வரா, எனக்கு துணையா இருங்க. அக்கா, ஏய் என்னங்க, நல்ல வேளை நீங்க இங்க வந்தீங்க. பாத்தீங்களா சமீராவை என்ன பண்ணிருக்காங்கன்னு? நீங்க அவளோட இந்த நிலைமைய பாத்தீங்களா? தயவு செஞ்சு அவளை காப்பாத்துங்க. அவன் இறந்துட போறான். அங்க பாருங்க, இவனுங்க அவங்கள என்ன பண்ணுங்கன்னு பாருங்க. இவங்க எல்லாம் அரக்கனுங்க, அசுரனுங்க. இவனுங்க பொண்ணுங்க மானத்தோட மட்டும் இல்ல, உயிரோடவே விளையாடுறாங்க. இங்க என்ன நடக்குது? என்னங்க, நான் தான் ஏற்கனவே சொன்னல, இவன் அவனோட பொண்டாட்டிய அடிச்சே கொல்றான்னு சொன்னேனே. இப்ப என்னென்ன பண்ணிருக்கான்னு உங்க கண்ணாலே பாத்தீங்களா? சாரி. என்னடா இதெல்லாம்? என்னடா இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? திரும்ப திரும்ப நீ தப்பு பண்ணிட்டே இருக்க. நான் உன்னை மன்னிச்சுட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். இன்னைக்கு நான் உன்னை விடவே மாட்டேன். ரிஷப், என்னங்க, விடுங்க. விடுங்க. வேண்டாம் ரிஷப், வேண்டாம். ப்ளீஸ். என்னங்க, என்னங்க, நீங்க என்ன பண்றீங்க? கடைசியில நீங்களும் இவனுங்கள மாதிரி ஆயிட்டீங்களா? சொல்லுங்க. ரிஷப், வேண்டாம். அவங்க என்னோட அக்கா மாதிரி. யாராவது உங்க மேல கை வச்சீங்கன்னா நான் உங்க கையையே உடைச்சிருவேன். சாரதா, சாரதா, நான் விட மாட்டேன். கிட்ட வராதீங்க. எல்லாரும் தள்ளி போங்க. யாரும் பக்கத்துல வராதீங்க. அக்கா, 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 அழாதீங்க, அழாதீங்க அக்கா. பலவீனமானவங்க தான் அழுவாங்க. ஆனா அக்கா, நீங்க பலவீனமானவங்க இல்ல. இங்க பாருங்க, இது எதையும் பொறுத்துக்கிற காலம் இல்ல. இது பதில் சொல்றதுக்கான காலம்க்கா. நீங்க பதில் சொல்லி ஆகணும். நீங்க உங்க வடிவத்தை எடுத்து ஆகணும். உங்களோட நாகினி வடிவத்தை எடுத்து ஆகணும். ஏன்னா என்னால இப்போ என் நாகினி வடிவத்தை எடுக்கவே முடியாதுக்கா. தயவு செஞ்சு நீங்க உங்க வடிவத்தை எடுங்க. ரொம்ப நன்றி சாரதா, நீதான் இப்ப என்ன காப்பாத்திருக்க. அக்கா, எழுந்திரிங்கக்கா, எழுந்திரிங்க, எழுந்திரிங்க.
சரிங்கக்கா, வாங்க போலாம். இந்த உலகத்தை காப்பாத்துற நேரம் வரும்போது நான் கண்டிப்பா எல்லா நேரமும் உன் கூடவே தான் இருப்பேன் சாரதா. உன்னோட இடுப்பு எலும்புல சரியா தாக்குற வரைக்கும் உன்னை யாராலையும் கொல்ல முடியாது சாரதா. ஏன்னா அங்க குத்தனா மட்டும்தான் உன்னை சாகடிக்க முடியும். ஏன்னா அதுதான் உன்னோட பலவீனமான பகுதி. தேங்க்யூ சாரதா. நீ என்னோட உயிரை காப்பாத்திட்ட. ஆனா இதுக்கப்புறமா நீ என்னோட உயிரை காப்பாற்ற வேண்டிய தேவையே இல்லை. சாரி, நான் சண்டை போடுற மாதிரி கொஞ்சம் நடிக்க வேண்டியதாயிடுச்சு. நீங்க இந்த மாதிரி ஏன் செய்றீங்க? சொல்ற சாரதா, இன்னும் கொஞ்ச நேரம்தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே உயிரோட இருக்க போறதில்ல. இதுவே வேற சமயம்னா கண்டிப்பா இந்நேரம் நீ செத்துருப்ப. ஆனா இன்னைக்கு சாவை விட மோசமான தண்டனையை நான் கொடுக்க போறேன். உன்னை கொல்ல போறதில்ல. இனிமே உன்கிட்ட எந்த சக்தியும் இல்லாம நீ துடி துடிச்சு ஒவ்வொரு நிமிஷமும் அழுது சாகணும். இனிமே நீ சேஷ நாகினி இல்ல. உன்கிட்ட சேஷ நாகினிக்கான சக்திகளும் இல்ல. இப்போ நீ என் முன்னாடி ஒரு சாதாரண மனுஷி மட்டும்தான். அக்கா, நீங்க இந்த மாதிரி ஏன் செய்றீங்க? ரிஷப், என்னால நம்பவே முடியல. நீங்க இதெல்லாம் ஏன் பண்றீங்க? நேரம் வரும்போது எல்லாத்தையும் நீயே புரிஞ்சுக்க சாரதா. சார், இவங்க இறந்துட்டாங்க. இங்க என்னாச்சு? அது இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு எதுவும் தெரியாது. சாரதா தான் ஷமீராவை கொல்றத நான் பார்த்தேன்.